ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா துபாயில் நடந்த கார் ரேசிங்ல அஜித் குமாரோட டீம் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பிளேஸ் ஜெயிச்சிருக்காங்க. அதை பாராட்டி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்து தங்களோட விஷஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லிருக்காங்க அப்படி சொல்ற இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கமல் தாங்க விஷ் பண்ணிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னோட ஃபர்ஸ்ட் ரேஸ்லயே இது வந்து பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட் அஜித் குமார் ரேசிங்கோட டீமுக்கு. தன்னோட எல்லா பேஷன்ஸ்லயும் நிறைய பவுண்டரிஸை கடந்து இப்போ வந்து இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை கொடுத்திருக்க அஜித் குமார் என்னோட ஃப்ரெண்டுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி தன்னோட விஷயம் சொல்லிப்பாரு இவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டர் நெல்சன் தாங்க ட்வீட் பண்ணிருப்பாரு. இவர் என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜித் சார் ஆன் தி பிக்கஸ்ட் வின் இன் திஸ். எனக்கு கன்ஃபார்மா தெரியும் இது ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்வீட்டை போட்டிருப்பாரு இவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தாங்க ட்வீட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அஜித் குமார் சாரை இந்த ஒரு ஃபார்ம்ல பாக்குறதுக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அவரோட டெடிகேஷன், விடாமுயற்சி, அவரோட கமிட்மெண்ட் வந்து ரொம்பவே சூப்பர்பா இருக்கு. அது ஃபெயிலே ஆகாது, ராக் ஆன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விஷயம் ரொம்பவே சூப்பர்பா சொல்லிப்பாரு இவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டர் சிவா தாங்க ட்வீட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர் அஜித் சார், இந்த மாதிரி நிறைய ஜெயிச்சுக்கிட்டே இருங்க, எங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருங்க, கிரேட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் டு யுவர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ட்வீட்டை ரொம்பவே சூப்பரா போட்டுப்பாரு இவரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்டர் சிவகார்த்திகேயன் ட்வீட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டியர் அஜித் குமார் சார், இந்த ஒரு 24 hour சீரியஸ் துபாயில ரேஸ் நடக்குது. அந்த ஒரு ரேஸ்க்கு என்னோட பயங்கரமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட பேஷனுக்காக நீங்க கொடுக்கிற டெடிகேஷனை பார்க்கும்போது ரொம்பவே இன்ஸ்பயரா இருக்கு. இல்ல நீங்க பெருசா ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விஷயம் ரொம்பவே லவ்லியா சொல்லிருப்பாரு நம்ம சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தாங்க ட்வீட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து இந்தியாவை ரொம்பவே ப்ரௌட் ஆக்கிட்டீங்க. வி லவ் யூ சார், வி ஆர் ஆல் ப்ரௌட் ஆஃப் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் ரேசிங் டீமுக்கு தன்னோட வாழ்த்துக்களை ரொம்பவே ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா சொல்லிருப்பாரு இவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் தாங்க ட்வீட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜித் சார் அண்ட் டீம், இன்ஸ்பைரிங் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஹம்பிளா தன்னோட விஷ் பண்ணிருப்பாரு இவர். நம்ம மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் தாங்க ட்வீட் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்க்ராட்ஸ் அஜித் சார், பின்னி படல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளா தன்னோட விஷ் பண்ணிருப்பாரு இவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாதவன் தாங்க விஷ் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சோ ப்ரௌட், வாட் எ மேன், தி ஒன் அண்ட் ஒன்லி அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே லவ்லியா தன்னோட விஷ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆக்டர் விக்ரம் பிரபு தாங்க விஷ் பண்ணிருப்பாரு. என்ன சொல்லிப்பாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜித் சார், நீங்க வந்து உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணீங்க, அதுல ஜெயிச்சிருக்கீங்க, வெரி ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லவ்லி விஷஸ் சொல்லிருப்பாரு இவர். இந்த மாதிரி எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்து தங்களோட விஷஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்லிருக்காங்களோ அதெல்லாம் இந்த வீடியோல நான் சொல்லிட்டேன். நீங்க இது பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கீழே மறக்காம சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை பாய்.